சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 3 பணியாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த தீ விபத்துக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? காயமடைந்த 3 பேரின் நிலைமை தற்போது என்னவாக உள்ளது? விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா நகர்ல இரவு நேரத்தில் மட்டுமே செயல்படும் பிரபல உணவக விடுதியான கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் செயல்பட்டு வருகிறது. சுமார் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ஆனது பிரபலமாக அப்பகுதியில திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தினமும் ஏராளமான பொதுமக்கள் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு உணவருந்தி விட்டு செல்வது வழக்கம். இதே போல நேற்று இரவும் ஃபுட் ஸ்ட்ரீட் ஆனது கோலாகலமாக உணவருந்தி பொதுமக்கள் பலரும் உணவருந்தி விட்டு சென்ற நிலையில இன்று காலை அந்த உணவக பணியாளர்கள் பணியாற்றி வந்த பணியாளர்கள் சக்தி, ராகுல், ஞானபால் ஆகியோர் உணவகத்தை சுற்றிலும் அந்த செக்கிங் செய்து பணியில ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த உணவகத்தில் ஒன்றில் லேசான கேஸ் சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு ஸ்மெல்லானது வந்துள்ளது. இதனை உடனடியாக இந்த கேஸ் ஸ்மெல் என்ன என்பதை பார்ப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய சுவிட்சை ஆன் செய்துள்ளனர். அப்போது மின்கசிவானது அதுல ஏற்பட்டு சிலிண்டரில் இருந்து தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துல சிக்கி 3 பணியாளர்கள் சக்தி, ஞானபாலு மற்றும் ராகுல் ஆகிய 3 பேருக்கும் முகம் மற்றும் உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த தீக்காயமடைந்து படுகாயமடைந்த 3 இளைஞர்களையும் அழைத்து சென்று KMC மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கின்றனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்களுக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 3 பேரில் 2 பேர் இந்த உணவகத்தில் கேஷியராக பணியாற்றி வருவதும் இவர்களுக்கு 22 வயதை நிரம்பிய நிலையில இவர்கள் அனைவரும் அண்ணா நகரை சேர்ந்தவர்கள் என்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் ஒருவர் அங்கு வெல்டிங் பணியில் ஈடுபட்டிருந்தவரும் ஞானபாலு என்பதும் அவரது போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. திருமங்கலம் போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பிரபல உணவகத்தின் உரிமையாளரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தானது எப்படி நிகழ்ந்தது, அதாவது திடீரென சுவிட்சை அணைக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, போதுமான குறைபாடுகள் ஏதேனும் உள்ளதா உணவகத்திற்குள் என்பது தொடர்பாக தற்போது திருமங்கலம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.